இவர் என்ன பேசுகிறாருன்னா, அவங்க கணவர் பக்கத்தில் இருக்காரு. அது இல்லடா செல்லம், அப்படி இல்லடா செல்லம், அது இப்படிடா செல்லம் செல்லம். ஒரு கணவன் பக்கத்தில் மனைவி நீ செல்லம் செல்லம்னு சொன்னால் இல்லடா செல்லம்னு சொல்கிறது, தொட்டு பேசுறது, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சார். தொட்டு பேசக்கூடாது சார். ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். நானும் பார்த்துருக்கிறேன், சில சேனல்கள் வந்து லிங்க் இருக்குது அவங்களோட சேர்ந்து. இவர் கூப்பிட்ட உடனே இவர்கிட்ட இருக்கிற பழக்கம் முதல்ல எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குறாரு. ஒரு விபச்சாரி இருக்கிறாங்க. அந்த விபச்சாரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்க ஒருத்தர் ஃபோன் பண்ணி அப்ரோச் பண்ணால் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா வந்து எவ்வளோ கேட்டால் எடுத்தது ரேட் சொல்லுவாங்க. ஏன்னா எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். எடுத்ததுமே ரேட்டு தான் சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சார்? இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நேற்று. அது என்ன காரணம் சார்? சார் காரணம்னா என்ன சார், அவர் வந்து சர்ச்சையாகவே இருக்கக்கூடாது சார். எப்பவுமே ஒரு யூடியூப்ன்றது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்கு செயல்படணும். அரசியல் பேசலாம், சினிமா குறித்து பேசலாம், எது பேசலாம் ஒரு அறிவுபூர்வமாக இருக்கணும், இல்லை ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். நீங்கள் ஒரு இன்ஸ்டாவில் வந்து நீங்கள் இண்டிபெண்ட்டாக நீங்கள் வந்து என்ன வேணாலும் கோமாளித்தனம் பண்ணிடலாம். பட் யூடியூப்பில் வந்து நீங்கள் வந்து அது உங்களுடைய இதுவாக சாய்ஸ் ஆகிடுச்சு. பட் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா சில உங்களுக்கு தெரியும்ல, இன்ஸ்டாவை விட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து யூடியூப்பை பார்க்குறவங்க எனக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் தான் அதிகமாக பார்வையாளர் இருந்தாங்க. இப்போ வந்து யூடியூப்பில் தான் வந்து பார்வையாளர்கள் அதிகமாக வராங்க. சரி, நீங்கள் ஒரு நேர்காணலுக்கு உங்களை கூப்பிட்றாங்கன்னா எதை அடிப்படையில் கூப்பிட்றாங்கன்னா இன்ஸ்டாவில் நீங்கள் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால உங்களை கூப்பிட்றாங்க. அதுதானே தவிர உங்களுக்கு தனிப்பட்ட திறமையோ பெரிய இதெல்லாம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் பண்ணது வந்து இப்போ நான் இருக்கிறேன், நான் யூடியூப்பில் இன்றைக்கி ப்ராப்ளமாக இருக்கிறேன்னா, நான் வந்து இன்ஸ்டா இது வரைக்கும் நான் வந்து ஒரு ரீல்ஸ் ரொம்ப ரொம்ப ரேர், நம்ம போகிறதுலாம் ரொம்ப ரேர் சரி, நம்ம டைமும் கிடையாது. ஸோ ட்விட்டர் ஃபேஸ்புக்கே நம்ம நேரம் பத்துறது கிடையாது, போக முடியல. இப்போ நம்ம வந்து யூடியூப்லேயே தொடர்ச்சியாக நம்ம வந்து பேசுகிறோம், அரசியல் பேசுகிறோம், சினிமா பேசுகிறோம், பொது விஷயங்கள் குறித்து பேசுகிறோம். இதில் ஒரு ஆக்கப்பூர்வமாக நமக்கு ஒரு மனநிறைவு கிடைக்குது. அப்படி இருக்குது. ஆனால் முழுக்க இவர் திவாகர் பொறுத்த வரைக்கும் அந்த வாட்டர்மெலன் திவாகர் சர்ச்சையாகவே எல்லாமே இப்போ போகிற இடத்துல வந்து இப்போது நமக்கே இப்போ நான் இருக்கிறேன் சார். நான் வந்து 2 முறை வந்து மைக்கை கழட்டி வச்சுட்டு வந்திருக்கிறேன். 2 முறை. அந்த 2 முறையும் நான் கேட்டிங்கன்னா, நான் ஆங்கருடைய போக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஆங்கர் வந்து ஒரு அசைன்மெண்ட்டில் இருக்கிறாரு. அப்போ அவர் நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, அந்த கேள்விக்கான அந்த பதில் தேடுறது அவருக்கு நோக்கம் கிடையாது. யாரையோ ஒருத்தரை காயப்படுத்தணுன்றதுக்காக நோக்கம் வச்சு அவர் கேட்குறாருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரே வார்த்தை முதல் கேள்வி கேட்பேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டுறேன். அப்படின்னா உங்கள் நோக்கம் என்ன? உங்கள் கேள்விக்கு பதில் வரணும்னு நோக்கமா, அல்லது நீங்கள் யாரை மையப்படுத்தி கேட்குறீங்களோ அவரை வந்து காயப்படுத்தணும்னு நோக்கமா? எதிர்பார்க்குற பதில் வரணுன்றதுக்காக திருப்பி கேட்டதையே திருப்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க எதிர்பார்க்குற பதில் வரணுன்றதுக்காக. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, உங்கள் நோக்கம் சரியில்லை சொல்லிட்டு மைக்கை கொடுத்துட்டு கிளம்பி வந்துகிட்டே இருப்பேன். அங்கே எந்த சர்ச்சையும் பண்ணக்கூடாது. அது மாதிரி 2 சம்பவம், ஒரு 3000 வீடியோவில் எனக்கு 2 சம்பவம் நடந்திருக்கு. அந்த மாதிரி அந்த ஒரு சம்பவத்தில் கூட தான் அவங்க உடனே சாரி கேட்டிருக்கிறாங்க. நான் உட்காந்து நான் பேசிட்டு வந்திருக்கிறேன். ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாரி கூட நான் எதிர்பார்க்கல, கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன்ட்டேன். 2 சம்பவம் எனக்கு நடந்திருக்கு. ஆனால் போகிற இடத்துல எல்லா இடத்துலையும் உங்களை நோக்கம் என்னன்றதை பார்க்கணும். முதல்ல உங்களை என்னவா நினச்சி கூப்பிட்றாங்க. இப்போ என்ன நினச்சி கூப்பிட்றதுன்னா, சார் அவர்கிட்ட ஒரு கண்டென்ட் வந்து கேட்கணும், பொலிட்டிக்கல் சம்மந்தமாக ஒரு விஷயம் கேட்கணும், இல்லை சினிமா சம்மந்தமாக ஒரு கேட்கணும், இல்லை சோஷியல் பற்றி கேட்கணும், இல்லை ஹிஸ்ட்ரி பற்றி கேட்கணும். அப்படி சொன்னால் நம்ம வந்து அதுக்கான ரெடியில் இருக்கிறோம், நம்ம போய் பேசுகிறோம். பட் வாட்டர்மெலன் திவாகரை கூப்பிட்றதுல என்ன எதுக்காக கூப்பிட்றாங்க நல்லா தெரியுது. உங்களை கூப்பிட்டு ஏதாவது இது வரைக்கும் நீங்கள் ஒரு வீடியோ காமிச்சினா நான் பேசுறதே நிறுத்திடுறேன். வாட்டர்மெலன் திவாகரை கூப்பிட்டு ஒரு அறிவார்ந்த விஷயம், அரசியல் விஷயம், இல்லை சினிமாவை குறித்து, இல்லை பொது நலன் குறித்து, இல்லை சமூகம் குறித்து, ஏதாவது ஒரு இல்லை அடிப்படை மக்கள் பிரச்சனை குறித்து ஏதாவது ஒரு நேர்காணல் காட்டுங்க சார். ஒன்று காட்டுங்க. நீங்கள் எதுவுமே கிடையாது. அவரை கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க, அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்பாங்க, அவரை குறித்தே கேட்பாங்க. அதை உடனே சர்ச்சையாச்சு ஆகிக்கிட்டே என்ன செய்தார், வெளியே வந்துடுறாரு. ஒரு அப்நார்மல் பர்சனாக தான் நான் பார்க்குறேன். ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு மைண்ட் செட் உள்ள மனிதர் தான் நான் திவாகர் பார்க்குறேன். இப்போ ஒரு கட்டம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து காமெடியாக ரசிப்பாங்க சார். ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருவருப்பாக பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. காமெடி என்பது தாண்டி ஒரு அருவருப்பாக பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது காமெடின்றது இன்றைக்கி நீங்கள் யாரை வேணால் நீங்கள் காமெடின்னு எடுத்துங்க, அவங்களாம் காமெடியாக தான் பார்க்குறேன். காமெடியாக தான் பார்க்குறேன். இப்போ நேற்று இதுனா வந்து செந்தில் ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போயிட்டு வராரு. அங்கே யாரும் அவர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து சிரிக்கவே இல்லை. படத்தில் பார்த்தோன்னே சிரிப்பு வரும். செந்திலை பார்த்தோன்னே அங்கே ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போகிறாரு, யாருமே அவரை பார்த்து சிரிக்கவே இல்லை. கவுண்டமணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போகிறாங்க, அங்கே யாரும் வந்து அவரை பார்த்து சிரிக்கலாம் கிடையாது.
காமெடியன் தானே, சிரிக்க வேண்டியது தானே? கிடையாது. அப்போது உங்களை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் நீங்கள் சொல்லிக்கிறீங்க உங்களை பார்க்குற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் சிரிக்கிறாங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க? நம்ம நகைச்சுவைன்றதுனால நம்ம பார்த்து சிரிக்கிறாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் நகைச்சுவைலாம் பண்ணல. உங்களை அவன் பார்த்து சிரிக்கிறது கோமாளின்னு நினச்சி சிரிக்கிறான். இங்கே 2 இருக்குது சார். காமெடியை பார்த்து சிரிக்கிறது வேறு, கோமாளியை பார்த்து சிரிக்கிறது வேறு. ஒரு பைத்தியத்தை பார்த்து சிரிக்கிறது வேறு, ஒரு நடிகரை பார்த்து சிரிக்கிறது வேறு. உன்னை பைத்தியம் நினச்சி பார்த்து சிரிக்கிற. நீ நினச்சிக்கிறனா நான் வந்து பெரிய கல்ட்டு அப்படின்னு நீ நினச்சிக்கிற. இதுதான் நடக்கிறது. அப்போ இந்த இடத்துல நான் பார்த்த வரைக்கும் குறிப்பிட்ட ஒரு சில சேனல்களும் பண்ணுறாங்க அந்த தப்பை. நானும் பார்த்துருக்குறேன். சில சேனல்கள் வந்து லிங்க் இருக்குது அவங்களோட சேர்ந்து. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இவரை கூப்பிட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இவர் கூப்பிட்ட உடனே இவர்கிட்ட இருக்கிற பழக்கம் நான் கேள்விப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குறேன் ஃபஸ்ட்டு. நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் முதல்ல என்ன கண்டென்ட்டுன்னு கேட்போம். என்ன கண்டென்ட்டு எதை பற்றி பேசுகிறோன்னு கேட்போம். ஆனால் அவர் முதல் கேட்குறதுன்னு கேட்டால் எவ்வளோ அமௌண்ட். அப்போ அதிலே தெரிஞ்சிச்சுல என்னங்க நம்மளை கூப்பிட்றாங்கன்னா நம்மக்கிட்ட என்ன பேச போகிறாங்க, என்ன சப்ஜெக்ட் தான் நம்ம கேட்கணும். ஆனால் வந்து வந்து கடைசியாக தான் நம்ம சொல்லுவோம். கன்வென்ஸ் எவ்வளோன்னு கேட்பாங்க, நம்ம சொல்லுவோம். ஆனால் இவர் என்ன செய்யுங்க போன உடனே என்னென்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் தான் நீங்கள் வரணும். அப்போ அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கோண்ணா, என்ன தம்பி என்னை வந்து இப்போது ஒரு படத்தில் நடிக்கிறீங்க சார், உங்கள் படத்தில் அந்த கதை என்னன்னு முதல்ல கேட்போம். என்ன ரோல் என்ன கதை அப்படி தானே கேட்போம் இல்லையா? இப்போது ஓப்பனாக பச்சையாக சொல்லணும்னா ஒரு விபச்சாரி இருக்கிறாங்க. அந்த விபச்சாரி என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒருத்தர் ஃபோன் பண்ணி அப்ரோச் பண்ணால் என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா வந்து எவ்வளோன்னு கேட்டால் எடுத்தது ரேட் சொல்லுவாங்க. ஏன்னா எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? எடுத்ததுமே ரேட்டு தான் சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை கூப்பிட்றாங்க, என்னம்மா சப்ஜெக்ட் பேச போகிறோம், என்ன கண்டென்ட், அறிவியலா, சினிமாவா, அரசியலா, அல்லது வந்து வேறு என்ன பிரச்சனை, என்ன இஷ்யூ பேசுகிறது இருக்குல்லையா, பிரச்சனை அடிப்படையில் என்ன மக்கள் பிரச்சனை நம்ம கேட்போம்ல. இப்போ நேற்றுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுறார் தம்பி, ஆங்கர் தான் அவர். சார் நம்ம வந்து அந்த சேலம் அந்த வாட்டர் கம்பெனி அந்த இஷ்யூ விஷயமாக பேசலாம் சார். பேசலாமா? அது டீட்டெயில் ஆல்ரெடி எனக்கு தெரியும், நான் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் உங்களுக்கு இருக்க பிரச்சனை அடிப்படையில். இல்லை சார் அண்ணாமலை வந்து மாநாடு போட்டிருக்காரு சார், அது சம்மந்தம் பேசலாம். நாளைக்கு பேசலாமான்னு சொல்கிறோம். இப்போ இன்றைக்கி பேசுகிற சப்ஜெக்ட்லாம் என்ன, அண்ணாமலை அரசியலுக்கு வந்து ஒரு மாநாடு நடத்துகிறார், வி த லீடர்ஸ்னு சொல்லிட்டு. அந்த மாநாட்டில் அவர் பேசுனது என்ன, திருமாவளவன் பேசுனது என்ன, சீமான் நாம் தமிழ் கட்சியில் என்ன பிரச்சனை. ஸோ இப்படியான வந்து ஒரு கண்டென்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலில் ஒரு கண்டென்ட் வந்து கூப்பிட்றாங்க, நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி போகிறோம். வாட்டமலன் திவாகர் கூப்பிடும்போது ஆமாம், இப்போ நீங்கள் என்ன இருக்குதுன்னு கேட்டால் வந்து கூப்பிட்ட உடனே என்ன செய்யுங்கன்னா அந்த அமௌண்ட்டு பிரச்சனை. எவ்வளோ பண்ணால் 50,000 கொடுத்துரு, 10,000 கொடுத்துரு. சரி, நீ 10,000 உனக்கு கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா நீ பேசுகிறத எத்தனை பேர் பார்ப்பாங்க, அது மூலமாக அந்த சேனலுக்கு என்ன வருமானம் கிடைக்கும் இல்லையா? கூகுள் பே, அதாவது உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த யூடியூப்பில் போய் பேசுறது மூலமாக. அப்போ அவன் என்ன செய்யறான்னு கேட்டால் முதல்ல இவங்களை வர வச்சிடணும். எவ்வளோ சார்? 10,000 சார், அவ்வளோலாம் பண்ண முடியாது சார்ன்னு. இல்லைம்மா 10,000 சொல்லுமா, நான் மதுரையிலேருந்து வரணுமா, நீங்கள் எனக்கு பண்ணிவிடுமா, அதுமா இதுமா அதுமா அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கான்ட்ரவர்ஷன் எதிர்பார்க்குறாங்க அவர்கிட்ட. எதையாவது ஒரு பேசணும். அங்கே வந்து நான் பேச மாட்டேன்னு சொல்கிறது, இல்லை நான் எழுந்து கிளம்புறேன்னு சொல்கிறது. அப்போ உடனே அவங்க உட்கார வைக்கிறது, அது அப்படியே கேமராவில் அவங்க எடுக்கிறது, இவர்கிட்ட இப்படி வந்து நீண்ட காலமாக இது ஓடிட்டு இருக்குது. ஒரு சேனல்லையும் இவர் போகிறது, அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணுறது, அந்த பிரச்சனையை ஒரு சப்ஜெக்டும் இருக்காது. என்ன தானே பேசுனீங்க அப்படி சொன்னால் இதை குறிப்பிட்டே சில சேனல்கள் பண்ணுறாங்க. அது எனக்கு தெரியும், எல்லா சேனலும் கிடையாது. குறிப்பிட்டு 2-3 சேனல் கேட்டால் இதே தான் வந்து எடுக்கிறாங்க. அது நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அது சில நேரங்களில் சில வீடியோக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகத்தை காட்டும் போது இன்ஸ்டா ப்ராப்ளம்ன்றதுனால என்ன சொல்லணும்னா ஒரு 20,000-30,000 வியூஸ் போயிடுது, அவங்க கையை கடிக்காமல் போயிடுது. இவர் கொடுக்குற காசுக்கு ஒரு 10,000 கொடுத்தாங்கன்னா அந்த 10,000 வருமானம் வர்றது பெரிய விஷயம். பல பேர் நஷ்டப்பட்டும் இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்கள் கேட்டால் வருவாய்க்காக தான் இவரை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. அங்கே போய் இதை சர்ச்சை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேலே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. அதுக்கப்புறம் அவங்க இப்போ உங்களுக்கு சமீபத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இந்த நசரத்பேட்டையில் இந்த கொக்கு வித்து கோமாளியில் அங்கே சண்டையாகி அவங்களுக்குள்ள சண்டையாகி அவங்க மேலே புகார் கொடுத்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட நீங்கள் புகார் கொடுக்குறீங்க சார். நீங்கள் புகார் கொடுத்துட்டு ஒரு அவகாசம் கொடுக்கணும்ல, ஒரு பீரியட் கொடுக்கணும்ல. அங்கே கொடுத்துட்டு அப்படியே அந்த ஈரக்கை அப்படியே காயாமல் உடனே வந்து மீடியாவை சந்தித்து, இல்லை யாருமே வரலனா கூட செல்லில் எடுத்து போடுறது. புகார் கொடுக்குறீங்க,
இங்கே புகார் கொடுத்த உடனே என்ன செய்வாங்க, இருக்கிற எல்லா வேலையும் மூடிட்டு நேராக போப்பா அவரை வந்து கைது பண்ணி மாக்காப்பாவையும் வந்து அப்படியே சங்கிலியில் கயிறை பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்களா? நீ புகார் கொடுத்துருக்க, அவங்கள வர சொல்லுவாங்க, சம்மன் கொடுத்து அவங்கள வர சொல்லி அவங்க விசாரணை பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா வந்து நேராக மீடியாவை சந்தித்து ஒரு பரபரப்பை கிளப்புறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை செய்ய வேண்டியது. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அங்கே ஆச்சு, உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நம்மளை போனாலே பெரிய பிரச்சனை ஆகிடுது, அங்கே இனிமேல் நம்ம அந்த மீடியா பக்கமே நம்ம போக வேண்டாம்ப்பா, வழக்கம் போல் நம்ம இன்ஸ்டாவில் நம்ம இண்டிவிஜுவலாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயின்னு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, நேராக அங்கே வந்துட்டு கேட்டால் நான் இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் யார் தெரியல அந்த மாதிரி கேரக்டர் சில பேர் இருப்பாங்க. நான் யார் தெரியல, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியல. இந்த ஒரு காமெடி வரும் பாருங்க, ஐயோ அவரு எப்பேற்பட்ட ஆள், அவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னாங்களா, அந்த மாதிரி இருக்கிற தன்னைத்தானே பெருமையாக வந்து தற்பெருமை உள்ள ஒரு மனிதர். அப்போ என்ன ஆகுதுன்னா, இது இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை உருவாக்கும் போது போய் காவல் நிலையத்தை போய் புகார் தரீங்க. நடவடிக்கை வந்து தாமதமாகுதுன்னா, தாமதம்னு கூட சொல்ல முடியாது, நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதுக்கான அவகாசம் இருக்குல்ல. இருக்கிற எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஒரு லிமிட், போலீஸ் லிமிட்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும். ராத்திரி பகலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் இருக்கும் சார், இல்லையா? ஸோ எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்சால்வ்டு கேஸ் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஒரு ஸ்டேஷனே இருக்குது பிரச்சனை. அப்போ எல்லாத்தையும் மூடிட்டு பிரச்சனையாக பார்த்துட்டு இருப்பாங்க. நான் புகார் கொடுத்தா பண்ண வேண்டியது தான், எல்லாருக்கும் உள்ள உரிமை உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு அவகாசம் இருக்கணும் இல்லை. உடனே வந்து என்ன செய்யணும்னா எல்லாருமே பாயிற மாதிரி போலீஸ் மேலே பாய், உடனே அவங்க இது இருக்குது, இவங்க இது இருக்குது. இது என்னங்க பெரிய இதில் இருக்குது? இது ஒரு கேஸே கிடையாது. நீ போகிறதெல்லாம் வம்பு உன் சைடில் தான் இருக்கும். அது எல்லாருக்கும் அவங்க மேலேயும் தப்பு இருக்குது. நான் என்ன செய்யணும், இந்த மாதிரி ஒரு சர்ச்சையான நபரை கூப்பிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார் சமூகத்தில் பேச வேண்டிய விஷயம். ஒரு சேனலில் வந்து தொடங்கிட்டு எவ்வளோ விஷயங்கள், சமூக பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது. அரசியல் சினிமாவை கடந்து சமூக பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது. அதை எடுத்து பேசுங்க. அதை விட்டு இவனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விதண்டாவாதம் பண்ணக்கூடியவன், வில்லங்கம் முடிச்சவன், இவனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையை அழுத்து அது தேவையில்லாமல் சர்ச்சையாகி அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் பேசுகிறது, கெட்ட வார்த்தையில் இதெல்லாம் நடந்தது சார். போன தடவை அந்த நசர்பேட்டையில் நடந்துச்சு இல்லை, அந்த இதில் அந்த ஒருத்தர், ஆமாம், குக் வித் கோமலில் யாரோ ஒருத்தர் சொன்னார் சார், கணவர் பக்கத்தில் இருக்கிறாராம் சார். கணவர் பக்கத்தில் இருக்கும்போது இவருக்கு என்ன வயசு இருக்குது, இப்போ என் வயசு இருக்குது சார், எனக்கு 55 வயசு ஆயிடுச்சு. நான் யாரை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும், வாங்கம்மா போங்கம்மா, யார் அந்த ஆங்கராக இருந்தால் கூட ஒரு 20 வயசு, என் மகள் வயசே இருக்கட்டும், எனக்கு 30 வயசுக்கு வந்து மகனே இருக்கு, ஒரு 20 வயசு மகள் அந்த படத்தில் அங்கே என்ன பொசிஷன், அந்த இடத்துல பொசிஷன் ஆங்கர் நான் என்ன சொல்ல முடியும்? அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் சொல்லலாம், தமிழை சொன்னால் அம்மான்னு சொல்லலாம், அவ்வளோதான். இதை கடந்துலாம் நீ பெரிய அப்பாட்டக்கராக இருந்தால் கூட நீ ஒன்றும் அதை வார்த்தை தாண்டி போக முடியாது. நீ போடி வாடின்னு பேச முடியாது, போடா வாடான்னு பேச முடியாது. அங்கே பையனே கூட இருக்கட்டும், அதாவது மேலே கூட இருக்கட்டும், ஆங்கர் தானே சொல்ல, இல்லைடா போடா வாடான்னு பேச முடியுமா? அப்போ யூடியூபருக்கு ஒரு மரியாதை இருக்குது, அங்கே உட்காந்துருக்கிற ஆங்கருக்கு ஒரு பொசிஷன், ஒரு மரியாதை இருக்குல்ல. நம்ம அறிமுகம் இல்லாமல் யாரையுமே பேச முடியாதுல்ல. மகன் வயசு கூட இருக்கட்டும் சார், இப்போ ரோட்லேயே போகிறான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனை வந்து போடா வாடான்னு பேச முடியுமா? வாங்க போங்கன்றது அடிப்படை மரியாதை இல்லையா? குறைஞ்சபட்சம் அப்படியே ரொம்ப போகிறத வாப்பா பாப்பான்னு பேசலாம், அவ்வளோதானே பேச முடியும். இவர் என்ன பேசுகிறாருன்னா, அந்த பக்கத்தில் அவங்க கணவர் பக்கத்தில் இருக்கார், ஏதோ பேசும்போது அது இல்லைடா செல்லம், அது இல்லைடா செல்லம், அப்படி இல்லைடா செல்லம், அது இப்படிடா செல்லம். ஒரு கணவன் பக்கத்தில் மனைவி நீ செல்லம்னு சொன்னால் யாராக இருந்தாலும் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்கல்ல, அது சொல்லக்கூடாதுல்ல. நீங்கள் பேசுவது அது என்ன செல்லம், நீ ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க உங்களோட பழகிட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் பிள்ளையாக இருக்கலாம், இல்லை அண்ணன் பையனாக இருக்கலாம், தம்பி பையனாக இருக்கலாம், அப்படி ஒன்றா நீ சொல்லலாம், செல்லன்னு சொல்லி வார்த்தை அப்படி சொல்லலாம். வேற்று மனிதரை வந்து நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்லன்னு சொல்ல, ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப ஃப்ரெண்டு, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்தால் கூட அவங்க குழந்தைங்க வந்து என்னடா செல்லம் என்னடா அப்படின்னு சொல்கிறது வேறு. ஆனால் உன் சக வயது இத்தனைக்கும் இவர் சக வயது உள்ளார், பக்கத்தில் கணவர் இருக்கும்போது அந்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லைடா செல்லம், அது எல்லாம் இப்போ புரியுதுங்களா? இவன் நாகரிகன்றவன், இவனுக்கு எப்படி மொத்தட்ட மரியாதை கொடுத்து எப்படி மரியாதை வாங்கணும்னு தெரியாதவன். நீங்கள் 1000 பேசுவோம் சார், நம்ம தொழிற்சங்கத்தை கூட நாங்கள் பேசுவோம் சார், தொழிற்சங்கத்திலலாம் கடுமையாக வந்து ஒருத்தர் சாடிப்போம். ஆனாலும் வந்து அந்த வரம்புகள், வார்த்தை வரம்புகள் மீறாது. ஒரு தொழிற்சங்கத்தை பேசலாம், அரசியல் மேடையில் அது வேறு. ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேசும்போது கணவன் பக்கத்தில் வந்து இருக்கிற அந்த மனைவி கிட்ட போயிட்டு இல்லடா செல்லன்னு சொல்கிறது, தொட்டு பேசுகிறது,
இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சார். தொட்டு பேசக்கூடாது சார். பெண்ணாக இருந்தால் கூட நீங்கள் தொட்டு பேசக்கூடாது. அவங்க மகள் வயது கூட இருக்கட்டும், ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும். நீ இதெல்லாம் எதான் சொல்ல, இதுக்கு பேர்லாம் இங்கிதன்றது, இதுதான் நாகரிகன்றது, இதுதான். ஸோ இதெல்லாம் தெரியலன்னா சொல்லுவாங்க தெரியுங்களா, ஊரில் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வீட்டில் அடங்கல்னா ஊரில் அடக்குவாங்க ஒன்று சொல்லுவாங்க. இது வீட்டில் அடங்கல்னா ஊரில் அடக்குவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ ஊரில் அடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. நமக்கு வந்து கைது செய்து சிறையில் அடைக்கணுன்ற அந்த நோக்கெல்லாம் கிடையாது சார். ஆனால் பொதுவாக நீங்கள் வந்து கடந்த கால ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பாருங்கள். இவர் எங்கெல்லாம் பிரச்சனை பண்ணியிருக்காரு, என்னெல்லாம் வந்து நடந்திருக்கு. உங்களுக்கு நீங்களாவது உணருங்க. நம்மளை கூப்பிட்டு வச்சு செய்யறதுக்கு தான் கூப்பிட்றாங்கன்னு நீங்கள் உணரணுமா இல்லையா? கூப்பிடும் போதே தெரிஞ்சுக்கலாம் சார். அதுதான் நான் உதாரணம் சொன்னேன். கூப்பிடும்போது நம்ம என்ன சார் முதல் கேள்வி கேட்போம், இன்றைக்கி ஒரு என்ன கண்டென்ட் சார், அதான் நம்ம கேட்போம். ஆனால் நீ அதை விட்டு கேட்டால் முதல்ல சம்பளம் பேசுகிற. அங்கே போனால் அப்போ அந்த சம்பளத்தை அவன் கொடுக்குறேன்னா அப்போ அதை உங்ககிட்ட வாங்க தானே பார்ப்பான் இல்லையா? ஸோ அதான் நடந்திருக்கு.